தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கனிமொழி எம்பி கூட்டணி குறித்து ஓப்பனாக பேசியிருக்கிறார். திமுக தோல்வி பற்றி பேசுகையில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் எதிர்பாராத வகையில் தோல்வியை தழுவியுள்ளோம். அது குறித்து ஆய்வு செய்ய தலைவர் ஸ்டாலின் குழு அமைத்துள்ளார். அந்த குழுவிடம் கட்சி நிர்வாகிகள் உண்மை நிலவரங்களை தயக்கமின்றி கோர வேண்டும். அது நமது கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய உதவியாக இருக்கும். மேலும் கூட்டணி பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மை நாம் பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியும் என்றார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்களுடன் வெளியேறி தாவேக ஆட்சி அமைக்க உதவியது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் கட்சிகளும் தாவேகவுக்கு ஆதரவு அளித்துள்ளன. தற்போது காங்கிரஸ், விசிக கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க விஜயின் தாவேக கட்சி முடிவு செய்துள்ளது. இதனால் இனி திமுக கூட்டணியில் மேற்கண்ட கட்சிகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். இந்நிலையில் கனிமொழி இப்படி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக கவனத்தை ஈர்த்துள்ளது.